வணக்கம். இது உங்கள் தினக்கதிர். நவம்பர் 4 ஆம் தேதி தொடங்கவுள்ள வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு தடை விதிக்க கோரி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர ஆளும் திமுக, அதன் கூட்டணி கட்சிகள் மற்றும் பல அரசியல் கட்சிகள் தயாராகி வரும் நிலையில், இந்த செயல்பாட்டின் போது கட்சி நிர்வாகிகள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி ஞாயிற்றுக்கிழமை வலியுறுத்தினார். கட்சி வட்டாரங்களின்படி பல தொகுதிகளில் போலி வாக்காளர்கள் குறித்து அதிமுக ஏற்கனவே பல மனுக்களை தாக்கல் செய்திருப்பதை பழனிசாமி நிர்வாகிகளுக்கு நினைவூட்டினார். வரவிருக்கும் தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலின் துல்லியத்தை சரிபார்த்து உறுதி செய்வதற்கான வாய்ப்பை வழங்கும் என்றும், முழுமையான ஆய்வுக்கான அவசியத்தை வலியுறுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மாவட்ட அளவிலான தலைவர்கள் தங்கள் தொகுதிகளுக்கு நேரில் சென்று தேர்தல் ஆணையத்தின் செயல்பாட்டை மேற்பார்வையிடவும், வாக்காளர் பட்டியலில் ஏதேனும் முரண்பாடுகள் இருந்தால் அவற்றை சரிசெய்யவும் பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளதாக அதிமுக தலைமையகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செயல்முறை முடிந்ததும் முன்னேற்றம் குறித்த விரிவான அறிக்கைகளை கட்சி தலைமையகத்தில் சமர்ப்பிக்குமாறு அவர் மேலும் உத்தரவிட்டார். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் பூத் மட்டத்தில் வாட்ஸ்அப் குழுக்களை நிறுவுவது குறித்தும் பழனிசாமி மதிப்பாய்வு செய்ததாக கட்சியின் உள் வட்டாரங்கள் தெரிவித்தன. ஒவ்வொரு தொகுதியிலும் தோராயமாக 300 வாக்குச்சாவடிகள் உள்ளன. ஒவ்வொரு குழுவிலும் உள்ளூர் நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட தலைவர்கள் இருப்பார்கள். இதனால் தலைமையகத்திலிருந்து நேரடியாக அறிவுறுத்தல்கள் தொடர்பு கொள்ளப்படும். மேலும் பழனிசாமி கட்சியின் ஐடி பிரிவின் செயல்திறனை மதிப்பிட்டு பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளுடன் மறு ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி அமைப்புக்குள் ஒருங்கிணைப்பு மற்றும் டிஜிட்டல் ஈடுபாட்டை வலுப்படுத்தினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.